ஓகே கேஸ், நான் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோப்பலி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றும் கிடையாது, ஏப்ரல் ஃபூல், இது ஏப்ரலே கிடையாது ப்ரோ அப்படின்னுவீங்க. நம்ம ஆளுங்க எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. நான் இது எதை சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எது முடிவு பண்ணாலும் கரெக்டான தலைவனா முடிவு பண்ணுங்க. நேத்து தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு விருந்து ஒன்று வச்சாங்க சென்னையில. அண்ட் நிறைய போட்டோஸ், நிறைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன் நான் ஸ்டார்டிங்ல இந்த கையில டீ கப் வச்சுட்டு நம்ம மக்கள் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல நல்ல ஒரு தலைவன் கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. ஸோ 2026 எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். சரி, ஓகே, ரைட்டு. பிரேக்கிங்னு போட்டிருக்கியே ப்ரோ நியூஸ், அதை பத்தி டைரக்டா பேசணுவீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங் மறந்து போனியே பெண்ணு, அதுக்கான ஒரு ப்ரோமோ பாத்தீங்கன்னா ஒரு 6 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோட எண்ட்ல கூட அந்த ப்ரோமோ நான் போட்டிருப்பேன். ஸோ மறக்காம பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாத்துருங்க. வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்துட்டு தளபதி 69 இதுக்கான ஒரு ரிலீஸ் டேட் அபிஷியலா தான் இது சொல்லலையே ப்ரோ, நீ என்ன ப்ரோ சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லல. நேத்து சில நியூஸ் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸா இதை போட்டிருந்தாங்க. மேபி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அவங்க ஒரு டேட் பாத்தீங்கன்னா அவங்களோட நியூஸ் சேனல்ஸ்ல போட்டிருந்தாங்க. ஸோ தளபதி 69க்கான ஷூட் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சைட்ல போயிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கான பணிகளும் பாத்தீங்கன்னா தளபதி பயங்கர போக்கஸா பண்ணிட்டே இருக்காரு. பயங்கர பரபரப்பான ஒரு நிலைமையில அவர் இருக்காரு இப்போ ரைட் நவ். அண்ட் இதுக்கு நடுவில் ட்ரோல்ஸ், ஹேட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தட்டி விட்டு போயிட்டே இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். தளபதி 69 எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் நேத்து சொல்லியிருந்தாங்க. எப்போ அப்படின்னா 2025 அக்டோபர் 26 அப்படின்னா அக்டோபர் 29 பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா நேத்து நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. எனக்கு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோ பண்ணணும் காலைல எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த உடனே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு நல்லா ப்ராப்பரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ தளபதி 69க்கு அண்ட் அதுக்கு முன்னாடியே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னா அபிஷியலா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்ல இருந்து சொல்லல, பட் நியூஸ் சேனல்ஸ் பாலிமர், தந்தி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திகள்ல பாத்தீங்கன்னா இது போட்டிருந்தாங்க. தளபதி 69 அக்டோபர் 29 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2025. இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் மைண்ட்ல கண்டிப்பா எல்லாருக்கும் போற ஒரே விஷயம் தளபதி அவர்களோட லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், எனக்கு இன்னும் கூட ஒரு சின்ன இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, தளபதி இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அவர் 2026 ஒரு சக்சஸ்ஃபுல்லான பார்ட்டியாவும் இதை கொண்டு வரணும் தமிழக வெற்றி கழகம். அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து அவர் அந்த விவசாயிகள்லாம் மீட் பண்ணிட்டு அந்த லேண்ட் எல்லாம் கொடுத்தவங்க எல்லாம் விருந்து வைக்கிறப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பாத்தீங்கன்னா பர்சனலா கிரீட் பண்ணி அவங்களாம் பாத்தீங்கன்னா தளபதியை கொஞ்சி விளையாடிலாம் போயிருக்காங்க. நிறைய பேர் பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. எங்களோட விவசாய நிலம் நிறைய நாங்க கொடுத்துருக்கோம், பட் இப்போ வரைக்கும் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு யாரும் எங்களுக்கு பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா நிறைய ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. பட் இதுல இருந்தும் பாத்தீங்கன்னா கேவலமா ட்ரோல்ஸ், ஹேட்ன்றது பரப்பிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் தான், மற்றபடி எதுவும் கிடையாது. யார் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், நமக்குன்னு ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையை நோக்கி நம்ம போயிட்டே தான் இருக்கணும். நடுவுல நிறைய தடங்கள் வந்துட்டு தான் இருக்கும், பட் அதெல்லாம் தாண்டி போறதுதான் ஒரு மனுஷனோட ஒரு விஷயம். அதுக்குதான் 6 அறிவு அப்படின்றது கடவுள் கொடுத்திருக்காரு, நம்ம 5 அறிவு கிடையாது. ஸோ அந்த 6th சென்ஸ் அப்பப்ப யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம கடந்து வரலாம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். உங்களை ட்ரோல் பண்றாங்களோ, பினான்சியலாவோ, ஃபேமிலியாவோ ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். அது வருது போகுதுன்று மனுஷனோட சாதாரணமான இயல்பான விஷயம். நானும் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன், டிப்ரெஷனுக்கு போவோம் அடிக்கடி. பட் அதுல இருந்து மீண்டு வர்றது தான் அந்த 6th சென்ஸ் உதவும் நமக்கு. அப்பப்போ அதை நம்ம யூஸ் பண்ணுவோமே. நான் சொன்ன மாதிரி எதுவுமே ஈஸியா நம்பிடாதீங்க. ப்ராப்பரா எல்லாத்தையும் டெசிஷன் நீங்களே எடுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற பசங்களாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே மெச்சூரிட்டியா தான் இருக்காங்க. நான் இந்த 90sல இருக்கிறவங்க நம்மள மாதிரி ஆளுங்களா பாத்தீங்கன்னா இன்னும் கூட மெச்சூரிட்டி இல்லாம தான் இருக்கும். ஸோ அதனால லைஃப்ல எந்த டெசிஷன் நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் உறுதியா நார்மலா எடுங்க சொல்லிட்டு இந்த வீடியோ ஏதாவது நான் கட் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் வேற ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். அண்ட் நேத்து ஒரு சூப்பரான vlog போட்டிருப்பேன். நம்மளோட காருக்கு ஒரு பயங்கரமான லைட் ஒன்று அப்கிரேட் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் பார்க்கலன்னா செக் பண்ணி பாத்துருங்க. அண்ட் மறந்து போனிய பெண்ணே இந்த வீடியோட எண்ட்ல இருக்கும் அந்த ப்ரோமோ, அதை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10-15 டேஸ்ல அந்த ஃபுல் சாங் வந்துடும். அதுக்கான ஷூட்டும் பாத்தீங்கன்னா சைட்ல பண்ணிட்டு இருக்கேன் நான். ஏன் இவ்வளோ டிலே ப்ரோ ஒரு ஆல்பம் சாங்க்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தேவை
காசு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் ரீசெண்டான வீடியோஸ்ல நிறைய பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன், ஆப் ப்ரொமோஷன்லாம். அதெல்லாம் நான் டிஸ்க்ளைமர் கொடுத்து தான் நான் பண்றேன். என்ன ரீசனுக்கு அப்படின்னா இந்த சாங்கோட ஷூட் எப்படியாவது முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். மற்றபடி எந்த ஒரு கெட்ட இன்டென்ஷன் எதுவுமே நமக்கு கிடையாது. டிரான்ஸ்பரண்டா உங்ககிட்ட எல்லாமே நான் சொல்றேன். அண்ட் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பாய். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது பொய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.